இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜிடம் மீனவ பிரதிநிதிகள் நேற்று மனு அளித்தனர். அவர்களுடன் டெல்லி சென்றிருந்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வேண்டுமே தவிர அங்கே இருந்து இதற்கு மேல் என்ன தகவல் வர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆக மிக நம்பிக்கையோடு இருங்கள், அவர்களை நாங்கள் விடுவிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். முயற்சி மேற்கொண்டதன் விளைவாகத்தான் இலங்கையிலிருந்து இத்தகைய தகவல் வந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். வழிமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீதி சார்பான ஒரு விஷயமாக இருப்பதால், வழக்காடு மன்றத்தில் இருப்பதால், 2 நாடுகளுக்கான பிரச்சனை இருப்பதால் இதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் நடைமுறைகள் மேற்கொண்டு வருவது இந்த நாட்களுக்குள், இத்தனை மணி நேரத்திற்குள் என்று தெளிவாக சொல்ல இயலாத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பலர் பயன்படுத்திக் கொண்டு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி பாராபட்சமாக நடந்து கொள்கிறது, தெளிவான ஒரு நிலையில் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். அருமை சகோதரர் வைகோ அவர்கள் ஒரு வழக்கறிஞர், அவர் பல வழக்குகளில் வாதாடுபவர்கள். அவர்களுக்கு நீதித்துறையில் உள்ள வழிமுறைகள் தெரியும், நடைமுறைகளும் தெரியும். ஆக அந்த நடைமுறைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு கட்டமாக அதை அறிவித்து வந்திருக்கிறோம். மேல்முறையீடு செய்திருக்கிறோம். வெளியுறவுத்துறை அதிகாரி சென்று மீனவ சகோதரர்களை அவர்கள் சிறையில் சென்று பார்த்திருக்கிறார்கள். ஏன் அங்கே இருந்து அவர்களோடு சென்று அவர்களை சந்தித்த மீனவ சகோதரர்கள் கூட, நேற்று அமைப்பை சார்ந்தவர்கள் கூட மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்களிடம் சில தகவல்களை சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சரியான வழிமுறைகளில் நெறிமுறைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இல்லை என்றால் மீனவர்களை சகோதரர்களை அழைத்து பேச வேண்டும் என்றோ 2 மணி நேரம் செலவிட வேண்டும் என்றோ எந்தவித அவசியமும் இல்லை அல்லவா? ஆக எந்த அளவிற்கு அனுசரணையாக மீனவர்களிடம் மத்திய அரசு நடந்து, இதுவரைக்கும் இதற்கு முந்தைய ஆட்சியில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படவில்லையே, நடைமுறைகள் எதுவுமே எடுக்கப்படவில்லையே. ஆக அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மையான ஒரு அனுசரணையான நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சுஷ்மா சிவராஜ் அவர்களின் கவலையாகவும் இருந்தது. ஆக இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும், அவர்களின் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச வேண்டாம் என்றும், மீனவ சகோதரர்களுக்கு நீங்கள் வெளியிடும் இந்த அறிக்கைகளும் இந்த குற்றச்சாட்டுகளும் அவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு அமையுமே தவிர இது அரசியலில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இந்த வழக்கிலும் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அறிக்கைகளும் போராட்டங்களும் வழக்கை எப்படி மேல் எடுத்துச் செல்ல முடியும்? அரசாங்கத்திடமிருந்து தெளிவான நடைமுறைகளும் நீதிமன்ற நடைமுறைகளும் மட்டும்தான் ஒரு தீர்வை காண முடியும் என்பதை மிக தெளிவாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்தார்கள். அதை நீங்கள் அவரிடம்தான் சென்று கேட்க வேண்டும். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஏன் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை அவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் எங்களது நடைமுறைகளை சொல்லலாம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு மேற்கொண்டு எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் நிறைய கைது நடவடிக்கை தொடர வாய்ப்பு இருக்கு. இந்த மீனவ பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு ஏற்பட மத்திய அரசு என்ன செய்யும்? நிச்சயமாக நிரந்தர தீர்வை நோக்கித்தான் 1 மணி நேரம் விவாதம் அங்கே இருந்தது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் நிரந்தர தீர்வை நோக்கி செல்லவில்லை. எப்படி 2 பகுதிகளிலும் மீன் பிடிப்பது, அந்த நிரந்தர தீர்வுக்கு எந்த அளவிற்கு பணம் செலவிட வேண்டுமோ அந்த அளவிற்கு பணம் செலவிடுவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார்கள். அது படகுகளை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்று பூங்காக்கள் அமைப்பது, மீன்பிடி பூங்காக்கள் அமைப்பது, மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பது, இவையெல்லாம் எங்கள் திட்டத்தில் இருக்கிறது. அதற்கான மிக தெளிவான நடைமுறைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் சொன்னார்கள். சில பேரிடம் இருந்து இது ஒரு மாதத்திற்குள் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு எந்த அளவிற்கு மீனவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற திட்டங்களையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று அதிகாரிகளிடம் சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் முன்னாலேயே அதிகாரிகளிடம் கேட்டார்கள். ஆக இதையெல்லாம் வைத்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்கப்படுத்துவது, அதற்காக அதிக பணத்தை முதலீடு செய்து மீனவர்களை அந்த தொழிலில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்கள் தங்களது மீன் வளத்திற்காக எல்லை தாண்டுவதோ அவர்கள் மற்ற நாடுகளிலும் பிடிபடுவதோ இருக்காது என்பதும், மீனவர்கள் செல்வச் செழிப்புள்ளவர்களாக மாறுவதற்கு இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு ஒரு மிக உதவிகரமாக இருக்கும்
என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது காட்டமாக பதில் சொல்கிறார்களா? இப்பொழுது இருக்கும் அமைச்சர்கள் பதில் சொல்வதில் தான் சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், செயலாற்றுவதில் சிறந்தவர்களாக இல்லை. அது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், ஏன் முதலமைச்சராகவே கூட இருக்கட்டும், அவர்கள் பதில் சொல்வதில் தான் இருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே இன்று நான் பத்திரிகை சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு மருத்துவராக என்னையே உலுக்கியது. தர்மபுரியில் குழந்தைகள் இறந்து கொண்டிருப்பது யாராக இருந்தாலும் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. இது இயற்கையான மரணம் என்று சொல்கிறார்கள். இயற்கையான மரணம் என்றால் கொத்து கொத்தாக ஒரே நேரத்தில் குழந்தைகள் இறப்பதற்கான காரணம் என்ன? இயற்கையான மரணங்கள் என்றால் அது தாய்மார்கள் அவர்கள் ஊட்டச்சத்து குறைவான தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? 12,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்களை சென்று அடையாததற்கான காரணம் என்ன? எந்த அளவிற்கு நான் தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். மற்ற அரசியல்வாதிகளிடம் சொல்லும் பதிலே என்னிடம் சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு பச்சிளம் குழந்தை மருத்துவமனைக்கு என்னென்ன வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு இன்குபேட்டர்கள் இருந்தது, எவ்வளவு சுவாச கருவிகள் இருந்தது, எத்தனை அதில் பயிற்சி பெற்ற செவிலியர்கள் இருந்தார்கள், எத்தனை பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருந்தார்கள். ஏன் சேலம் மருத்துவமனைக்கு மாற்றுகிறார்கள்? சேலம் மருத்துவமனையில் ஒன்றும் தருமபுரி மருத்துவமனை விட மிக அதிகமான வசதிகள் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆக இவ்வளவு பேரும் இறந்துவிட்டு இவ்வளவு குழந்தைகள் இறந்த போது இது ஏதோ ஒரு இயற்கையான மரணம் என்று இதை புறந்தள்ளிவிட முடியாது. என்னை கேட்டால் இதில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தனது நிலைப்பாடை மிக 4 நாட்கள் கழித்து சென்று பார்க்கிறார்கள். சென்று பார்த்துவிட்டு ஏதோ இது இயற்கையான மரணங்கள் என்று சொல்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் நிலைப்பாடை அவர் உறுதி செய்துவிட்டு பின்பு அவர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது சாதாரணமாக புறந்தள்ளிவிட முடியாது. இது ஏதோ 4-5 குழந்தைகள் ஒன்றாக இறந்ததினால் வெளியே நமக்கு தெரிந்தது. இது தொடர்ந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் கிடையாது. மருத்துவமனைகள் மிக மோசமான நிலையில் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவசர நிலையில் இருக்க வேண்டியது மருத்துவமனைகளே ஐசியூல போடுற ஒரு நிலையில தான் இந்த மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆக இதை ஏதோ பொத்தாம் பொதுவாக இதை பதில் சொல்லிவிட்டார்கள், முதலமைச்சர் இது இயற்கையான மரணங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளை நான் தர்மபுரி செல்ல இருக்கிறேன். தர்மபுரி சென்று அங்கே உள்ள என்ன பிரச்சனை என்பதை பார்த்து அங்கே உள்ள மக்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து இது தர்மபுரிக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இது தமிழகத்திற்கான பிரச்சனை. பச்சிளம் குழந்தைகள் அதுவும் 2.6 ஆரோக்கியமான குழந்தைகள், ஆனால் அதற்கு குறைவான குழந்தைகள் இறந்திருக்கிற ஆரோக்கியமான எடையில் பிறந்த குழந்தைகளும் இறந்திருக்கின்றன. ஆக பிறந்த குழந்தைகள் இறப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, கணக்கெடுப்பில் பிறந்த குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை குறைவாக தமிழகத்தில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பு காண்பிக்கிறது. அந்த கணக்கெடுப்பு மேலே எனக்கு இப்பொழுது சந்தேகம் வருகிறது. ஆக இதை தமிழக அரசு மிக தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தைகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசு மருத்துவமனைகளும் இன்னொரு தகவல் சொல்கிறார்கள். நான் நாளை சென்று அங்கே விசாரிக்கலாம் என்று இருக்கிறேன். 400 பணியிடங்கள் அங்கே காலியாக இருந்தன. டீன் பதவியே காலியாக இருந்தது. திடீரென்று ஒரு டீனை போட்டுவிட்டால் அங்கே பிரச்சனை தீர்ந்து விடாது. இவையெல்லாம் நிர்வாக சீர்கேடுகளாக அரசாங்க மருத்துவமனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே இன்குபேட்டர்ல 4-5 குழந்தைகள். எப்படி இதை நாமால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஆக இவையெல்லாம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இல்லாமல் தமிழகத்தில் அரசாங்க மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஏதோ இது பதில் சொல்லிவிட்டு அறிக்கைகளை தாக்கல் செய்துவிட்டு போவதற்கான ஒரு நிகழ்வு அல்ல. பச்சிளம் குழந்தைகளை பிறந்த குழந்தைகள் இறப்பது என்பது ஒரு சுகாதார குறியீட்டில், ஒரு மாநிலத்தின் சுகாதார குறியீட்டில் மிக 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 மோசமான குறியீடு. இதில் உடனே அரசாங்கத்தினர் தலையிட வேண்டும். ஏனென்றால் எல்லா வகையிலும் ஊழல். ஆவின் பால் நிறுவனத்தை எடுத்தால் அதில் ஊழல். மின்சாரத்தை பற்றி கேட்கிறார்கள். மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்போடு சொன்னால் எங்களை அவர்கள் குறை கூறுகிறார்கள். ஆனால் மின்சாரத்தில் எவ்வளவு ஊழல் நடக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்னால் பத்திரிகை செய்தி, குறைவான காற்றழுத்த மின்சாரத்தை வாங்குவதை விட்டுவிட்டு தனியாரிடம் இருந்து யூனிட்டுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அதே போல பருப்பு கொள்முதலில் ஊழல், முட்டை கொள்முதலில் ஊழல், எல்லா தரப்பிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசில். ஆக நிர்வாக சீர்கேடு, எல்லா துறைகளிலும் ஊழல், முற்றிலுமாக தமிழக அரசு செயலிழந்திருக்கிறது. இதை உடனே சரி செய்ய வேண்டும். ஏனென்றால்
தமிழகத்தில் உள்ள சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ குறை சொல்பவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமே ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன்.